ம் 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 புரியுது. ம் ஆ ம் 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 ஓ ம் 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 சந்துரு, எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்கிறதுக்கு காரணமே அந்த கிழவன் தான். அவரோட நலத்தை தன்னோட நலம்னு கேஸ் போட்டதுதான் காரணம். பணத்தை வாங்கின சுலைமான் பாய் எங்க போனார்னு தெரியல. கடைசியில எங்க அப்பாவோட காசு போனதான் மிச்சம். நீ என்னடான்னா பணத்தை வாங்கி வச்சுட்டு வெறும் 8 பிளாட் மட்டும் வாங்கி கொடுத்துருக்க. சின்ன வயசுல கட்டிக்க இருந்த கண்ணம்மாவை கூட அந்த கிழவனை கட்டிக்கிட்டான். பழிக்கு பழி வாங்கலான்னு டீச்சர் அம்மாவை தூக்க போனப்ப கூட அங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி காப்பாத்திட்டான். நீ என்னடான்னா வெறும் 8 பிளாட் மட்டும் வாங்கி வச்சுட்டு மத்ததெல்லாம் வாங்கி கொடுக்காம வச்சிருக்க. எப்ப சந்துரு முடிக்க போற? எப்ப வாங்கி கொடுக்க போற? சீக்கிரம் முடி சந்துரு. நீ வாங்கி கொடுக்கறதுக்குள்ள எங்க அப்பா போய் சேர்ந்துருவாரு போலயே. புரியுதா? சீக்கிரம் முடி. என்னப்பா மறுபடியும் அண்ணன் ஞாபகமா? ஆமாப்பா, கிழக்காடு இலத்தை விற்று பணத்தை கொடுத்து விட்டோம். அதை வச்சு பழைக்காம ஹோட்டலில் 10 பாத்திரம் தேய்ச்சி வயிற்ற கழுவுறாங்கன்னு கேட்குறப்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. விடுங்கப்பா, நீங்கள் எத்தனையோ வட்டி ஆரம்பிச்சும் பார்த்துட்டீங்க, நீங்கள் கேட்டும் பார்த்துட்டீங்க. அவங்க வரல, அது அவங்க தலையெழுத்துப்பா. விடுங்கப்பா, மீத இருக்க கீழக்காடு வயலை வச்சு பார்த்துக்கலாம். ஐயா, சாப்பாடு நல்லா இருக்கியா? நல்லா இருந்தா காசை கூட்டி கொடுங்க. அரிசி எங்க வாங்குறீங்க? கடையில தான். ஐயா, சத்தியமூர்த்தி ஐயா ஒரு மூட்டை அரிசி அனுப்பியிருக்காரு. எங்க இறக்கி வைக்க? ஓசி அரிசியா? ஐயா அனுப்பிச்சாரா? அதான் நல்லா இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் லைலா காலேஜில் இருந்து வரோம். வர பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு காதலர் தினம் வருது. கிராமத்து பெரியவங்க எல்லாம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு தெரியும். புக்லையும் பார்த்துருக்கோம், சினிமாலையும் பார்த்துருக்கோம், நேர்லையும் பார்த்துருக்கோம். நீங்கள் காதலை பற்றி என்னையா நினைக்கிறீங்க? காதலருக்கு எப்பவும் எனக்கு ஆதரவு உண்டு. அதே சமயத்தில் புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நீங்கள் அம்மா அப்பா சம்பவத்தோடு ஆரம்பித்தா ரொம்ப இனிமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, காதல் புனிதமானது. அது எப்போ எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. அம்மா அப்பா சம்பவத்தோட காதலிக்கணும்னா யாருமே காதலிக்க முடியாது. என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க? ஐயா, உங்கள் பையன் வந்து ஒரு காலேஜில் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அதை வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் காதலை ஏற்றுப்பீங்க ஐயா? காதல் மேலே எப்போவுமே எனக்கு மரியாதை உண்டு. என் பையனோட காதலை நான் முழுமையாக ஏற்றுக்குவேன். அதே சமயத்தில் பொண்ணோட வீட்டில் எதிர்பார்ந்தா என்னால் தாங்கிக்க முடியாது. ஐயா, நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கள் காலேஜ் மாணவர்கள்லாம் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்காங்க ஐயா. உங்களை மாதிரி பெரியவங்க காலேஜுக்கு வந்து விவசாயத்தை பற்றி பேசினா ரொம்ப நல்லா இருக்குயா. கண்டிப்பாயா, எங்கள் காலேஜுக்கு நீங்கள் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். படிச்சுட்டு வேலை இல்லாத சூழ்நிலையில் விவசாயம் தான் கை கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக எங்கள் காலேஜுக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் விவசாயம் பற்றி சொல்லணும். அதுக்கானம்மா ஒரு நாள் சொல்லுங்கள், நான் வந்து எல்லாம் சொல்லித்தரேன். சரிங்க. இன்னைக்கு எப்படியாவது நம்ம லவ் பற்றி அப்பாட்ட சொல்லிடலான் இருக்கேன். அப்பா கோவப்பட போறாருடா, பார்த்து பேசு. இல்லை, நம்ம காலேஜ் பசங்க அப்பாட்ட பேட்டி எடுக்க போயிருக்காங்க. அப்போ அப்பாட்ட லவ்வை பற்றி கேட்டிருக்காங்க. அப்பா அதுக்கு பச்சை குடி தான் காட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். வா. நம்ம காலேஜ் பசங்களா போனாங்க? ஆமாம். கண்ணம்மாவை கைப்பிடிச்ச கஞ்சி தரும் வயலிலேதான் நெஞ்சில் வச்சு வளர்த்ததொரு பிரியமான பொன்மகளே, பிரிந்த பந்தம் சேர்ந்திடவே சின்ன மகன் சிநேகிதியாய் சில நொடியில் வந்திடுவாள். சினம் கொண்டு விரட்டிடாதே, சிரிப்பாலே சேர்த்திடப்பா. வலது கால எடுத்து வச்சோம்மா. சென்டிமெண்ட். அப்பா. என்னப்பா அது யாரு? உள்ள கூட்டிட்டு வா. உள்ளவா. யாருப்பா? இது கீர்த்தி, நான் லவ் பண்ணுற பொண்ணுப்பா. அதான் சொல்ல வேண்டியதானே, உனக்கு சரின்னா எல்லாருக்கும் சம்மதம்ப்பா. அம்மா உள்ள இருக்கா, கூட்டி கொண்டு காட்டு. வா.